श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। ஸ்ரீராமருடன் வனத்திற்கு சீதாதேவி அவர்களும் செல்கிறார்கள். கணவன் மட்டும் வனத்திற்கு சென்று தான் அரண்மனையில் சொகுசாக வாழ்வதை விரும்பாத சீதாமாதா அவர்கள் ஸ்ரீராமருடன் தன்னுடைய சொகுசையெல்லாம் இழந்து ஸ்ரீராமருடனே வனத்திற்கு செல்கிறார்கள். எவ்வளவு நல்ல குணமாக இருந்தால் தன்னுடைய எல்லா சுகங்களையும் இழந்து, அவருக்கு சீதாமாதாவிற்கு எந்தவித கட்டுப்பாடும் இல்லை, அவரும் வனத்திற்கு செல்ல வேண்டும் என்று, ராமர் மட்டுமே வனத்திற்கு செல்ல வேண்டும் என்று கைகேயி வாக்கு வாங்குகிறார்கள். இருந்தாலும் சீதாமாதாவும் தன் கணவருடன் இருப்பதே சிறந்தது, கணவர் துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது தான் மட்டும் இங்கு சுகமாக இருக்க முடியாது என்று கருதி ஸ்ரீராமருடனே வனத்திற்கு செல்கிறார்கள். எப்பேற்பட்ட குணமாக இருந்தால் அவர் தன்னுடைய சுகங்களையெல்லாம் புறக்கணித்து விட்டு ஒரு துறவியை போல் ஸ்ரீராமருடன் செல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வனத்தில் இருக்கும் பொழுது ஒரு முறை ஸ்ரீராமர் சீதாமாதாவின் மடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது காக்காசுரன் என்னும் அசுரன் வந்து சீதாதேவியின் மார்பை குத்தி கொண்டிருந்தார். சீதாமாதா எவ்வளவோ விரட்டியும் அந்த காக்காசுரன் மீண்டும் மீண்டும் வந்து தனது மார்பகங்களில் குத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது ரத்தமே வந்துவிட்டது. திடீரென்று விழித்த ஸ்ரீராமர் இதை கண்டவுடன் மிகுந்த கோபத்துடன் அந்த காக்காசுரன் மீது அம்பு எய்துவிட்டார். இந்த காக்காசுரன் எல்லோரிடம், தேவர்கள், பிரம்மா போன்றவர்களிடம் எல்லாம் போய் தன்னை இந்த அம்பிலிருந்து காப்பாற்றும்படியாக உதவியை நாடுகிறார். ஆனால் யாரும் உதவி செய்யவில்லை. மீண்டும் கீழே வந்தவன் என்ன செய்வது என்று அறியாத போது சீதாமாதாவே கருணை உள்ளம் கொண்டு ஸ்ரீராமரிடம் அவனை சரணாகதி அடைய செய்கிறார்கள். அவன் சரணாகதி அடைந்தவுடன் ஸ்ரீராமர் தன்னிடம் சரண் என்று வந்தவனை கொல்ல முடியாது என்று கூறி, ஆனால் எய்த அம்பை திரும்ப பெற முடியாத காரணத்தால் அவனுடைய கண்ணை மட்டும் அந்த அம்பு குறிவைத்து கண்ணை மட்டும் அடித்து விடுகிறார்கள். ஆனால் அவன் உயிர் பிழைத்து விடுகிறான். அது சீதாமாதாவின் கருணையினாலேயே. தனக்கு கெட்டதை செய்த காக்காசுரனுக்கும் தன் கருணையால் அவன் உயிரை காப்பாற்றி கொடுத்திருக்கிறார்கள் சீதாமாதா அவர்கள். இது மட்டுமல்லாமல் ராவணன் சீதாமாதாவை கடத்தி சென்ற பிறகு தன்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் வற்புறுத்துகிறார். சீதாமாதாவிற்கு மிகுந்த கஷ்டங்களை எல்லாம் கொடுக்கிறார். இருந்த போதிலும் சீதாமாதா அவர்கள் ராவணனிடம், நீ இப்பொழுது கூட உன் மனதை மாற்றிக்கொண்டு என்னை ஸ்ரீராமரிடம் கொண்டு விட்டுவிடவும், அவரிடம் நீ மன்னிப்பு கேட்டுவிட்டாலே போதும், அவரிடம் நீ சரணாகதி காலிலெல்லாம் விழ வேண்டாம், அவர் உன்னை தனக்கு சமமான ஒரு அரசனாகவே ராஜாவாகவே மதிப்பார், எனக்கு தெரியும், அதனால் நீ உன் மனதை மாற்றிக்கொள், உனக்கு இதுதான் நல்லது என்று கூறுகிறார். அவர் எவ்வளவு எடுத்து கூறியும் ராவணன் கேட்கவில்லை. பிறகு போரில் மடிந்து விடுகிறான். தன்னை கடத்தி கொண்டு வந்து தனக்கு இத்தனை துன்பங்கள் கொடுத்தாலும் அந்த ராவணனுக்கும் தன் கருணை உள்ளத்தோடு நல்லதையே எடுத்து கூறுகிறார் சீதாமாதா அவர்கள். பிறகு போரெல்லாம் முடிந்த பிறகு ஸ்ரீராமர் ராவணனை வென்ற பின் ஹனுமன் சீதாமாதாவை வந்து சந்திக்கிறார். அப்பொழுது ஹனுமன் கூறுகிறார், இந்த அரக்கிகள் எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு துன்பம் இழைத்தார்கள், ஒரு வார்த்தை கூறுங்கள், நான் அந்த அரக்கிகளை எல்லாம் அழித்து விடுகிறேன் என்று. அப்பொழுது சீதாமாதா அவர்கள் ராவணனின் பிரஜையாக இருந்ததால் ராவணனின் ஆக்னைக்கு இணங்கி என்னை துன்புறுத்தினார்கள், இப்பொழுது அவர்களை நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்று தன் கருணையை அந்த துன்புறுத்திய அரக்கிகள் மீதும் காட்டுகிறார்கள். சீதாமாதாவின் கருணையை கூறுவதற்கு, அவர்களுடைய நல்ல குணங்களை கூறுவதற்கு நமக்கு வார்த்தைகளே இல்லை. ஸ்ரீராமர் சீதாமாதாவுடன் சேர்ந்து நமக்கு அருள் புரியட்டும். ஸ்ரீ ராம ஜெயம்.